அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லாருமே முருக வழிபாடுங்கிறது செய்வோம். இந்த வீடியோ பதிவுல தைப்பூசத்தை பத்தின சிறப்புகளை பத்தி தான் சொல்ல போறேன். அதனால கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். உங்களுக்கு முருக கடவுளை பிடிக்கும் அப்படின்னா, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஓம் முருகா, ஓம் சரவணபவா அப்படிங்கிற முருகனுடைய திருமந்திரத்தை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தைங்கிறது மாதத்தையும் பூசம்ங்கிறது நட்சத்திரத்தையும் கூடியது. இந்த தை மாதத்துல பூச நட்சத்திரத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முருகப்பெருமான் தான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில நம்ம எப்பவுமே போல காலையில எழுந்து கோலம் போட்டு எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு தயாராகுவோம். இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது நம்ம மனசுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்குமே ஒரு திருப்தியா இருக்கும். இந்த மாதிரி செவ்வந்தி பூக்கள்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் குங்குமம் வைக்க பிடிக்கும், குங்குமம் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது கண்டிப்பா இந்த பூவுல நடுவுல குங்குமம் வச்சு நம்ம வச்சுட்டு போவோம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சந்தோஷத்தை ஷேர் பண்றதுதான். இன்னைக்கு நம்ம தைப்பூசத்தை பத்தி தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தைப்பூசத்தை ஏன் நம்ம இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படும். அதாவது ஒருத்தங்களுக்கு அறிவு இருந்தா, பணம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அறிவு இருந்தா அவங்க எங்க வேணாலும் போய் பொழைச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை தரக்கூடிய அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருக கடவுளுக்கு பார்வதி அம்மா பாத்தீங்கன்னா வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா தைப்பூசமா நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அது மாதிரி அழகு சாற்றுதல், அப்புறம் இந்த மாதிரி பால் குடம் எடுத்தல், தீர்த்த குடம் எடுத்தல் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் முருகனுக்காக பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே விஷயத்துல நம்ம சில பேர் ஆர்கியூ பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி கிடையாது. இந்த பூக்குழி இறங்குதல்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சாதாரணமா நம்ம தீக்குச்சியில ஒரு சின்ன பொறி பட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா முருகனை நினைச்சோ இல்ல எந்த ஒரு கடவுளை நினைச்சோ அவங்க அந்த பூக்குழிங்கிற அந்த தீப்பு அந்த சுடர்ல அவங்க அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, கங்குன்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு சுவாலையில அவங்க நடந்து போகும்போது அது அவங்களுக்கு என்னமே பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஆன்மீகம். இதுவே அவங்களே விரதம் இல்லாம சும்மா சாதாரண நாட்கள்ல ஒரு நெருப்பட்டியில சூடு வச்சா கூட அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தாங்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட அவங்களே நிறைய வேண்டிட்டு இந்த பூக்குழிங்கிற அந்த தீக்குழியில இறங்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த நெருப்பை விட கஷ்டமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க. அந்த நெருப்பை விட அந்த கஷ்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை அந்த கடவுள் தீர்த்து வச்சிருப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்ற விதமா, அப்படிப்பட்ட கஷ்டத்துல நான் இருந்தேன், ஆனா அதை எனக்கு தீர்த்து கொடுத்து இல்ல, அதை விட இது ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் சுடாதுப்பா, நீ இருக்கும்போது கூட எனக்கு எந்த ஒரு வினையும் அண்டாது அப்படின்னு நினைச்சுதான் பாத்தீங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் அந்த பூக்குழியில இறங்குறாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. அதை நம்ம கேலி கிண்டல் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தவங்க தன்னுடைய சதையில துளையிட்டு அந்த வேலு முருகனை வேண்டிக்கிட்டு அரோகராங்கிற கோஷத்தோட அழகு குத்துறாங்க அப்படின்னா அதை விட பெரிய வலியை அவங்க வாழ்க்கையில சோதனையை சந்திச்சிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வலி அந்த வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை விட பெரிய கஷ்டம் இது கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு அது உணர்ந்திருப்பாங்க. அவங்களால பெரிய கஷ்டத்தை மீண்டு வந்திருப்பாங்க. இல்ல இன்னமும் கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது அந்த முருகன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா, காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அந்த முருக கடவுளை நம்ம எப்படி நம்புறோமோ அதே மாதிரி முருக பக்தர்களையும் நம்ம பாத்தீங்கன்னா அவங்க சில பேர் போலியா செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட இந்த கடவுள் நம்மளை காப்பாத்துவார்கள் நம்பிக்கையோட தான் செய்யறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அவங்கள எந்த ஒரு விஷயத்திலையும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தைப்பூசத்தை பத்தி நம்ம சொல்லியாச்சு. அது என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11, அதாவது செவ்வாய்க்கிழமையில வருது. அதுவும் முருகனுக்கு உகந்த நாள்ல வருது. ஆனா பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதி மாலை 6 மணில இருந்து அடுத்த நாள் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்கு. இதுல நீங்க முருகனுக்கு மெயினா நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு. அதை கண்டிப்பா
கண்டிப்பா நம்ம வந்து வீட்டுல வந்து செஞ்சு வழிபாடு செய்யலாம். நீங்க எப்பவும் போல காலையில எழுந்திருச்சு நீங்க செவ்வாய்க்கிழமையில எப்படிலாம் முருகனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவீங்க, அபிஷேகம் பண்ணுவீங்க, பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு நெய்வேத்தியமா சக்கரை பொங்கலை வந்து வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சக்கரை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இனிப்பை வந்து நமக்கு தருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இனிப்பை வந்து தர்றதுக்கு அந்த முருகப்பெருமான் முதல்ல நம்மளை வந்து சோதனை செய்வாரு. சோதனை செஞ்சுட்டு கண்டிப்பா நமக்கு அதை வந்து சாதனையா மாத்தி காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முருகனை நம்பினோர் கைவிடப்படார். அதுக்கப்புறம் உங்களால் வந்து எவ்வளவு முடியுமோ அத்தனை தடவை வந்து நீங்கள் 108 தடவையோ 1008 தடவையோ நீங்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிப்பு செய்யுங்க. ஏன்னா மந்திரத்துக்கு உரிய பவரே வந்து பார்த்தீங்கன்னா தனி பவர் தான். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தை மாதத்துல தைப்பூசத்தன்னைக்கு முருகன்கிட்ட வந்து பார்வதி தேவியார் முழு ஞானத்தையும் தன்னுடைய ஆற்றல் சக்தி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி வந்து முருக கடவுள்கிட்ட கொடுத்த அந்த தினத்தை தான் வந்து நம்ம பூச நட்சத்திரமா கொண்டாடுறோம். அவர் பிறந்த தினத்தை விசாக நட்சத்திரமா கொண்டாடுறோம். அதே மாதிரி பங்குனி உத்தரம் வந்து அவர் பாத்தீங்கன்னா கல்யாண நாளா கொண்டாடுறோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அதாவது ஐப்பசி சஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கந்த சஷ்டி பெருவிழாவா கொண்டாடுறோம். இந்த மாதிரி முருக கடவுளுக்கு உரிய இத்தனை நட்சத்திரங்களையும் இவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்கு. கார்த்திகை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் வளர்த்தனால அவங்கள பெருமை சேர்க்கிற விதமா அவங்களுக்கு நம்ம வந்து கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து முருக கடவுளால அந்த நட்சத்திரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருமை வந்து சேர்ந்திருக்கு. அப்ப முருக கடவுளோட சேர்ந்த அந்த நட்சத்திரங்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்ந்திருக்கோ அதே போல நம்ம வந்து முருக கடவுளை வழிபாடு செய்யும் போது அந்த பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா அவரு தன் கண்டிப்பா பெருமை சேர்ப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியும்னா படிங்க, கந்தகுரு கவசம் படிங்க, சண்முக கவசம் படிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை படிங்க. வேல்மாறல் படிக்கணும்னா படிக்கலாம். அதே மாதிரி பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போங்க. உங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து பால் குடம் இல்ல தீர்த்த குடம் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது நீங்களும் கொண்டு போய் கொடுங்க. அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. நம்ம வந்து விரதம் இருக்கல, வழிபாடு செய்யல, நம்ம வந்து மாலை போடல, எப்படி கொண்டு போய் கொடுக்கறது நீங்க தயங்காதீங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பம். இப்ப நான் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும்தான் வந்து விரதம் இருக்கிறேன். மற்ற நாட்கள்ல விரதம் இருக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாலையும் நான் போடல, வழிபாடு மட்டும்தான் வந்து செய்யறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை வந்து செய்யுங்க. கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப கண்டிப்பா வந்து நல்லது செய்வாரு. அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நல்லபடியா முருகனை வேண்டிக்கிட்டு இந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணாம, அதுவும் செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய இந்த தைப்பூசத்தை கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை தீபம் போடுங்க. வேலை கிடைக்கணுங்கிறவங்க துவரம்பருப்பு தீபம் போடுங்க. அதே மாதிரி அழகு குத்துறவங்களுக்கு வர்றவங்களுக்கு அந்த மாதிரி தீர்த்த குடம் எடுத்துறவங்களுக்கு தண்ணி கொடுங்க, பால் கொடுங்க. அவங்க வந்து விரதம் இருந்து நடந்து வர்றாங்க, வெயில்ல நடந்து வருவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி புண்ணிய பலனை சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எப்படி வந்து சிவனடியாருக்கு செஞ்சாலே சிவனுக்கு செஞ்ச மாதிரியோ அதே மாதிரி நம்ம முருக பக்தர்களுக்கு நம்ம செய்யும் போது அந்த முருகனுக்கே நம்ம நேரடியா செஞ்ச மாதிரிதான் அர்த்தமாகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிறது ஒழுக்கமும் அதே மாதிரி ஒரு பகிர்தலும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம். பகிர்ந்து கொள்ளுதல் பழக்கத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்துறது ஆன்மீகம். ஸோ இந்த ஜோதி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கணும்னு இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருக கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கும். எல்லோருக்கும் அந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் அந்த முருகன் வந்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.